ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவாரு, மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். மேச ராசி நேயர்கள், தன்னம்பிக்கை, தைரியம், தன்னுடைய செயல்பாடுகளில் எப்போதுமே வேகத்தை காட்டக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக மேச ராசிக்கு பாவர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார். 2.5 வருஷமா உங்களுடைய வேகத்துல கொஞ்சம் ஸ்லோ இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடா செய்வீங்க, யாரை பத்தியுமே கொஞ்சம் பதட்டம் இல்லாம பயப்படாம செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்க இந்த 2.5 வருஷத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான தயக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சோ இந்த தயக்கங்கள், இந்த கவலைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. என்னங்க எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்கள் ராசியை கடந்த 2.5 வருட காலமாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக. சோ அந்த பார்வையின் தன்மை இந்த மார்ச் மாதம் இறுதியில விலகிறதே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம், நல்ல விதமான முன்னேற்றங்கள் இனிமே நீங்க உறுதியா பெறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட போகிறது. அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 11ல செயல்படுவதனால லாபங்கள், நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிருக்கீங்க, ஒரு சின்ன பிசினஸ் ஆனாலும் சரி, ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி, அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். 10 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாபங்கள் உங்களுக்கு கை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாச பலன்கள்ல உறுதியா கிடைக்க போகுது. சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படலாம். அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வேலையில இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படும்.
ரொம்ப நாளா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வேலையில எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. நான் இடம் சேஞ்ச் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குது. இடமாற்றம் வேண்டாம், நான் இந்த இடத்துலயே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இடமாற்றம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஏன்னா கிரகங்கள் இடமாற்றத்தை கொடுக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இடமாற்றம் வேண்டாங்க, நான் இடமாற்றம் விரும்பல, எனக்கு இருக்க இடமே சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் இடமாற்றம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கன்ஃபார்மா சொல்றேன். நீங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். கட்டாயமா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம். கமெண்ட்ஸ் கொடுத்ததை எனக்கு வாட்ஸ்அப்லேயும் தாங்க. நான் கட்டாயமா உங்களுக்கு இடமாற்றம் அடையாமல் நீங்க தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, அதுல எந்த மாற்றம் உறுதியா சொல்றேன். நீங்க இடமாற்றம் போகக்கூடாது, அதே இடத்துல இருக்குன்னு நினைச்சா மட்டும் நீங்க கட்டாயமா நம்மகிட்ட கேட்கலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட் கூட வாங்காம உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணா நீங்க இடமாற்றம் அடையாம அங்கேயே இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா திடீர் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஏன்னா 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. மிக ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ஒரு 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால உறுதியாக வெளி மாநிலம், வெளி ஊரு, வெளிநாடு பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள மார்ச் மாதம் உறுதி செய்யப்படும். அப்ப வெளிநாடுக்கு முயற்சிகள் பல நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த முயற்சிகள் தடையாவே இருக்கு அப்படின்னு மேசராசிக்காரங்க யாரும் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல திரும்பியும் மறுபடியும் ஒரு முயற்சி எடுங்கள். உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு தரப்போகிறது. அடுத்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் கூட நீங்க மேற்கொள்ளலாம். ஏதாச்சும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுக்கே கல்யாணம் முடியல, திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்கன்னா சுக்கிரன், சனி, சூரியன் இந்த இணைவானது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது. நீங்க ஒரே ஒரு விஷயம் கட்டாயமா கவனமா இருக்கணும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மேசராசி ஆண்கள் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண் தன் கூட பழகிறவங்க, தன் கூட நிற்பவர்கள், சகோதர சகோதரிகள், அப்படி எந்த ஒரு அன்பான உறவுகள் பெண்களாக உங்களுடன் பழகிறார்களோ அவங்க எக்காரணம் கொண்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிக்கை வச்சு அவங்களை ஏமாத்திடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் உறுதியாக செய்துவிடக்கூடாது. இந்த மாசம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியில உள்ள பெண்களுக்குமே சொல்வது என்னன்னா, இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு மேல, மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் நிதானம் கவனமா இருங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் யாராச்சும் தெரியாத நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர், அதாவது நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, உறவுலையோ அல்லது எதுலையுமே தெரியாது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு உறவு ஒரு நட்பு வருதுன்னே தெரிய மாட்டேங்கி. அந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக, நிறைய சமூக வலைதளம் மூலமாக நம்ம நட்பை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அந்த நட்புகள் மூலமாக பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, கெட்ட செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில தெரியாத நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் பெண்களுக்கு அப்ளிகேஷன் வந்தாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மார்ச் 15 மார்ச் 2 வரையும் பெண்கள் உறுதியாக இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி மேசராசி பெண்கள் கவனமாக இருந்து விட்டால் தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்காமல், தேவையில்லாத மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதே போல மேசராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க குடும்பத்துல நீங்க உங்க திறமையை வெளியே கொண்டு வரணும், பல நாள்களா முயற்சி எடுத்திருப்பீங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய கணவர் குடும்பத்துல சில நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துக்கலாம். ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. நீங்க கொஞ்சம் உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து அந்த குடும்பத்துல உங்களுடைய உண்மையான பாசம் என்ன,
உங்களோட உண்மையான செயல்பாடு என்னங்கிறத நீங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கனால கவலைப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க. அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கு வந்து இந்த வட்டம் ரொம்ப நல்ல லாபம் இருக்கும். பெண்களுக்கு வந்து கொடுத்த காசு நல்லபடியா வரும். அதுல உங்களுடைய கணவர் வீட்டார் உங்க வீட்டுல இருந்து உறவு மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நல்லபடியா வரும். பெண்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏன் இந்த மேசராசினர்களுக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வலிமையா ஒரு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவான் எந்த ராசியில உச்சம் பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசியில தான் உச்சம் பெறுகிறார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கனால மேச ராசி பெண்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால உறுதியாக நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சிகரம் செயல்பாடக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு ஏதாச்சும் இருக்கு, மேசராசி நேயர்களுக்கு ஏதாவது கோர்ட்டு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த வழக்குல இருந்து உறுதியா நீங்க இந்த மார்ச் மாதம் இறுதியில வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்க பக்கம் நீதியும் உண்மையான செயல்பாடும் இருந்தால் மேசராசி அன்பர்கள் வழக்கிலிருந்து விடுபடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஆண்கள் கவனமா இருக்கணும். அதாவது ஏதாவது பெண்களுக்கு துரோகம் செஞ்சு விடக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செஞ்சு விடக்கூடாது, பெண்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஆண்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். பெண்கள்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய தோழிகள், உங்களுடைய மனைவி, இந்த உறவுல எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பழகும் போதோ மேபி பேசும்போதோ தேவையில்லாம அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உடல் ரீதியா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வயிறுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதேனும் வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை பார்த்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்து உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுத்தி கொடுக்கும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்ட மிசவராசி அன்பர்களுக்கு, மிசவராசி நேயர்களே, உங்களுடைய இயல்பான தன்மை என்ன, உங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை யாருமே பகைச்சுக்கிற மாட்டாங்க. இதான் உண்மை. ஏன்னா நீங்க இயற்கையாவே ஒரு தாய் மேல எவ்வளவு ஒரு குழந்தை பற்று வைக்குமோ அதே மாதிரிதான் நட்புகள் மேல உண்மையான பற்று வைப்பீங்க. உண்மையான பாசம் அப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு உண்மையான உணர்வுபூர்வமான அன்பை வந்து நீங்க வெளிப்படுத்துவீங்க. இது ஏன் நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப உணர்வீங்கன்னா, உங்களை யாராவது ஏமாத்திருப்பாங்க பாத்தீங்களா, உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்பதான் யோசிப்பீங்க நம்ம மட்டும் ஏன் இந்த உண்மையான அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறோம், நம்மளை ஏன் வந்து சில நேரங்கள்ல நம்ம உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே, அப்ப நம்மளும் போலியான அன்பை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க. ஆனா அந்த செயல்பாடு உங்களுக்கு ஒரு 15% கூட சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணாது. திரும்பி என்ன பண்ணுவீங்க, நீங்க அதே இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிருவீங்க. ஸோ பழையபடியே அதே உண்மையான அன்புக்குள்ளேயே நீங்க பயணிப்பீங்க. ஸோ இப்படி பயணிச்சு உங்க கூட பயணித்த அத்தனை பேருமே பலன்களை, சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் பெற்ற பிறகு உங்களை ஏத்து நின்று ஒரு மாதிரியா ஃபீல் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அவங்களை கண்டு வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கட்டாயமா ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் வெற்றியும் கொடுக்கும் என்பது உண்மை. என்னடா அது மாத பலன்களை சொல்ல வந்துட்டு ரிஷபராசியை பத்தி இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம்னா, நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிளைண்ட் நம்மகிட்ட ஆன்லைன் மூலமாக கன்சல்ட் பண்றாங்களே, அவங்க ஒவ்வொரு கிளைண்ட் சொல்ற விஷயங்கள், நம்ம ரிஷபராசிக்காரங்கள ஒவ்வொரு கிளைண்ட் சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கிரகங்கள் எந்தெந்த அளவுக்கு அவங்கள ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ சொன்னாதான் எல்லாருக்குமே புரியும். அதாவது ரிஷபராசிக்காரங்க உண்மையானவங்க, பாசமானவங்க, பாசத்தை உறுதியா
நேர்மையா வைப்பாங்கிறத மற்ற ராசி நேயர்களும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய செயல்பாடாக இந்த மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறார். உங்க கூட இருக்கவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள், உங்களுடன் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான செயல்பாடுகள், நீங்க உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதே போல உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்ப சுக்கிரன் உச்சம் பெற்றுட்டாலே இவ்வளவு நாளா ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி பதட்டப்பட்டு சில நேரங்கள்ல நீங்க செஞ்ச நிலை மாறி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். இதை செஞ்சு முடிக்க முடியும், நம்மளால முடியுங்கிற ஒரு ஆற்றல்ல நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்குள்ள நுழைஞ்ச பிறகு ஒரு 16 வச்சுக்கோங்க, 16ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுவதற்கான ஏதேனும் முயற்சிகள் நீங்க எடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் செய்வதில் தடை இருக்குன்னா கட்டாயமா வீடு கட்டுவதற்கான அமைப்பு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல வீடு கட்டிக்கிட்டே இருக்கும், வீடு கட்டுறது பாதியோடு இருந்துச்சு, ஸோ அந்த கட்டுமான பணி முடிவடையமாக்கு, அப்ப அதுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்த அதிபதியான சூரியன் மார்ச் 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனோட சேர்ந்து இயங்கும் போது, உங்க ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இயங்கும் போது உறுதியாக கட்டுமான பணியில நின்ன வீடுகள் பலபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். புதிய இடம் மனை வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. இவ்வளவு நாளா வாடகை வீட்டிலேயே தான் இருக்கேன், என்னால ஒரு ஒத்திக்கு கூட வீடு வாங்க முடியலங்க, என் பேருல 15 ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய பேர்ல ஒன்று விலைக்கு வீடு வாங்கலாம், அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம், அல்லது ஒரு ஒத்திக்காச்சும் வாங்கக்கூடிய அமைப்புல கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பயனுள்ள விஷயத்துல இருக்கு. இதுல உங்களுடைய சுய ஜாதகமும் பார்க்கணும். சுய ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப ஃபேவரா இருக்கு, ஒரு பர்ஃபெக்டா இருக்கு, 70% அப்படியே அக்யூட்டா இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் உங்களுக்கு அப்படியே அற்புதமா கிடைக்கும். ஸோ கிரக நிலைகள் தசாபுத்திநாதர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சில தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவரா இல்லைன்னாதான் இதுல ஒரு 10% உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரிஷபராசியில குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்குன்னா மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல கட்டாயமாக இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலதான் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம், அற்புதமான முன்னேற்றம், மகிழ்ச்சிக்குரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த மார்ச் மாசத்துல நீங்க தைரியமா குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள்ல செயல்படுத்தலாம். ஐயா காதல்ல வெற்றி பெறுவனா, ரிஷபராசிக்காரங்க காதல நிறைய தோல்வியில சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல இந்த மார்ச் மாதத்துல ஏதேனும் நான் என் காதலை சொல்லலாமா, காதலை சொல்வதற்கான காத்திருக்கேன் அப்படின்னா உறுதியா உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தலாம். அந்த வெளிப்படுத்துற விதம் சொல்லி இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் யாரையும் காயப்படுத்துற மாதிரியோ யாருடைய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்லாம உங்களுடைய உண்மையான அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க. ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பது உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல
அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள், ஏதேனும் வம்பு வழக்குல அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோன் பண்ணி கூட்டாங்கன்னா நீங்க நல்லா பொறுமையா நிதானமா யோசித்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவசரப்பட்டு நான் இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நீங்க போய் மாட்டிக்கிறக்கூடாது. ஸோ அந்த விஷயங்களை கவனமா இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏதாவது தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத விஷயங்கள், சின்ன சின்ன மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு எக்காந்த கொண்டும் அவங்க பேச்சை கேட்டு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா அதுல நீங்க பொறுமையா நிதானமா அமர்ந்து பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது என்பது உண்மை. உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான முட்டி வலி கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு. அதாவது கால் பகுதியில, முட்டி பகுதியில, அதே போல கையில இந்த முட்டி பகுதியில வலிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வாய்ப்பு உண்டுங்கிறது இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமா சொல்றோம். ஸோ இன்கேஸ் அது ஏதேனும் வருதுன்னா அதற்கான சரியான மருத்துவம் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருங்க. அதே போல தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, சின்ன ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்பு வருவதற்கான சூழ்நிலை உண்டு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் வரும். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் கைகிரீவர் வழிபாடு இந்த மார்ச் மாதத்துல வெள்ளிக்கிழமை பண்ணும்பொழுது நல்ல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் இந்த மார்ச் மாதத்தில் சந்திக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மிதுன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்க்கிறோம். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள், தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒவ்வொருவரையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதாவது நீங்க அப்படியே ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க. உங்க கையெழுத்து ஒரு அற்புதமா இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு கையெழுத்து உங்களுக்கு இருக்கும். அதுபோல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல அதிகமா வேலை பார்க்கிறவங்க இருக்காங்க. அதே பத்திரப்பதிவு, இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஃபீல்ட்ல எல்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அதிகமான பேர் பயணிக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதே போல ஜோதிடத்துறையிலையுமே மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இயல்பாகவே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜோதிட ஆர்வம் அதிகமா இருக்கும். கிரகங்களுடைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க பார்க்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிரகங்களுடைய தன்மையில ஒரு ஈர்ப்பு வரும். நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கான விஷயங்கள்ல நீங்க இறை வழிபாடை மட்டும் முழுமையா நம்பினீங்கன்னா நீங்க உறுதியா சூப்பரா இருப்பீங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல சொல்ற விஷயம். ஸோ அதே போல இந்த மார்ச் மாசத்துல நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைந்து அமர்ந்திருப்பதனால சமயோக புத்தி மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில சில பிரச்சனைகள், சில மன அழுத்தங்கள் ஏதேனும் இருக்கு. என்னுடைய கணவன் கூட பேச மாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க, நான் ரொம்ப நாளா காத்திருக்கேன், ஸோ அவங்க இப்பயா பேசிடுவாங்களா, ஒரு வார்த்தையா பேசிடுவாங்களா அப்படின்னு ஏதேனும் ஃபீல் பண்ற நம்மளுடைய மிதுனராசி பெண்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த மாதம் இறுதிக்குள் பேசுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன. அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல என்னன்னே தெரியாத ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. நாங்களும் ஆஸ்பத்திரி போறோம், ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க, ஸ்கேன் எடுக்கிறோம், எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஆனா விட தெரியல. என்னன்னே புரியாத ஒரு புதிரில் ஒரு மருத்துவ செலவு இருக்கு. அது எப்ப தீரும் நான் ஒரு இயக்கத்துல இருக்கேன் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு மேல உறுதியாக உங்களுக்கு அந்த மருத்துவத்துக்குரிய பிரச்சனை, அது மருத்துவத்துக்குரிய பிரச்சனையா அல்லது தேவையில்லாத மற்ற நபர்களின் செயல்பாடு மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையாங்கிறத கிரகங்கள் உங்களுக்கு அதாவது உங்க கண்ணுக்கு நேரம் காட்டும். ஸோ அதை நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்க, வழிபாடை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு உங்க கண்ணுக்கு நேரம் தெரியும், தைரியமா நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓ இது நம்ம உடல் ரீதியான பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு சரியான மருத்துவரை நம்ம பார்க்கணுங்கிறத கண்டுபிடிப்பீங்க. ஸோ இல்லை அப்படின்னா இது மற்ற நபர்கள் நம்மளுடைய கந்திஷ்டி
அப்புறம் எக்ஸட்ரா நிறைய சொல்றோம் பார்த்தீங்களா, அதன் மூலமாக தேவையில்லாத செயல்பாடுகள் மூலமாக வந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறத நீங்க மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு மேல உறுதியா உணர்ந்து அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்ற முடியும். அதே போல மனக்குழப்பங்கள் கவலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு ஒரு, அதாவது நான் முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு எடுத்துட்டு நானே மாத்திக்கிறேன், இது தப்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு ஒரு சரியான ஒரு செயல்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா உறுதியா இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய மனக்குழப்பங்கள் விலகி நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு உறுதியான செயல்பாடுகள் மூலமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமா கொடுத்துடாதீங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொன்னீங்கன்னா உறுதியா போட்டுறாதீங்க. நான் வர்றேன், நான் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறேன், நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க, நான் அந்த ஒரு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற விஷயங்கள்ல எக்காரணத்த கொண்டும் இந்த மாதத்தில் செய்துவிட வேண்டாம். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையெழுத்து போடுவதாக இருந்தால், அதாவது உங்களுக்கே ஒரு சொத்து கிடைக்க போகுது, இல்லை உங்களுக்கே ஒரு பாக பிரிவினை பண்றாங்க, அதாவது உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ இல்லை உங்களுடைய பங்காளிகளோ யாரோ ஒருத்தவங்க உங்களை சொத்து இந்த மாசத்தை பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னா உறுதியா அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நல்லா ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையா இருக்கிற உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்டயோ அல்லது நண்பர்கள்ட்டையோ கொடுத்தா அதையும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும். அப்படி மேபி நீங்க அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டா என்ன ஆகும்னா, ஒரு 1.5 கோடி ரூபாய் சொத்தை என்ன பண்ணுவாங்க, 75 லட்சத்துக்கு கொடுத்த மாதிரி கணக்காட்டிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும்ல. ஸோ அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கவனமா செயல்பட்டுக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றோம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உறவு முறைகள் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது அம்மா வீட்டு வழி உறவுகள், அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணிக்கிற வேண்டாம். ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க பேசுறாங்க, ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து வீம்புக்குன்னே உங்களோட வம்புலுக்காங்கன்னா அவங்க விட்டு விலகி சென்றுங்க. அவங்கள புரிய வைக்கணுங்கிற முயற்சி மட்டும் உறுதியா எடுக்க வேண்டாம். நீ காட்டு பேசு, எனக்கு என்ன, நான் என்ன பண்ண போறேன், நீ பேசுற, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, சரியா அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுங்க. ஸோ அப்படி சென்று விட்டால் அடுத்து வரப்போற சூழ்நிலைகள்ல தன்னுடைய தப்பை அவங்களே உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, சாரி கேட்டு பேசுவாங்க. இல்லைன்னா நம்ம விவாதங்கள் தொடரும்போது என்ன ஆகும், தேவையில்லாத ஒரு மன அழுத்தமும் ஏற்படும். ஸோ நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் மைண்ட் ஆயிரும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். ஸோ அதனால நீங்க அதுல இருந்து கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பெண்களுக்கு, நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வேலைக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல நம்மளுடைய மிதுன ராசியில உள்ள மாணவ செல்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற அளவுக்கு உங்க அறிவுத்திறமையை நீங்க வெளியே கொண்டு வந்து அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதே போல திருமணம் முடித்த நம்மளுடைய மிதுனராசி பெண்களுக்கு பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய கணவர் வந்து இப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்காங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான லாபம் பெற்று உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல உங்களுக்கு பிடிச்ச ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல வெளி ஊர்களுக்கு போய் சென்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய மிதுன ராசி குடும்ப பெண்களுக்கு உறுதியாக செயல்பட போகிறது என்று பார்க்கிறோம். அதே போல நண்பர்கள், மிதுன ராசி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு, எதிர்பார்த்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களும் உண்டு. புதிய நண்பர்கள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றோம். ஏதாவது புதிய நட்பு உறவுகள் வருதுன்னா அந்த நட்பு ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அவசரப்பட்டு சேர்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்கள், தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்றேன். ஸோ உங்களுக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை வரும், உடல் ரீதியா என்ன ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு.
ஹெட் பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் அடிப்பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போகிறது. ஸோ இதெல்லாம் இன்கேஸ் உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் உடனே எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்துல மார்ச் மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் என்ன கோவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடை பின்பற்றுங்க. தொடர்ந்து மாசம் முழுவதுமே புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிகளையும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் நீங்க பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக சப்போர்ட் பண்ணும். ஆஞ்சநேய பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் என்று கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.